வணக்கம். இன்னைக்கு இன்னொரு அதிகாரம், இனியவை கூறல். இனியவை கூறல்னா நமக்கு நல்லா தெரியும். நல்ல சொற்களை பதமாக, பணிவாக, அழகாக பேசணும். அதான் நல்ல சொற்களை நாம் கூற வேண்டும் அப்படிங்கிறது தான். அதில் 2 குறட்பாக்கள் உங்களுக்கு. பணிவுடையன் இன்சொல்லன் ஆதல்லோருவர்க்கு அணியல்ல மற்று பிற. பணிவுடையன் இன்சொல்லன் ஆதல்லோருவர்க்கு அணியல்ல மற்று பிற. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஒருவருக்கு மிகச்சிறந்த அணிகலன். அணிகலன் என்ன? நகை. நகைங்கிறது மிக அதிகமான செல்வத்தை காட்டக்கூடிய ஒரு பொருளாக கருதப்படுகிறது இல்லையா? இப்போ ஒருத்தர் மிக பணிவாகவும் நல்ல சொற்களை கூறுபவராகவும் இருந்தால் அதுவே அவருக்கு சிறந்த அணிகலன். வேற எந்த நகையும் வேண்டாம். அழகாக பேசணும், பணிவோடு இருக்கணும். இது 2மே செஞ்சோன்னா என்ன ஆகும்? நமக்கு அதுவே சிறந்த மதிப்பை கொடுக்கக்கூடியது. அணிகலன் அப்படின்னா நகைன்னு கிடையாது, மதிப்பை கொடுக்கக்கூடியது. இதுதான் இதனுடைய பொருள். அடுத்தது போலாமா? இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இதனுடைய பொருள் என்னன்னா, அருமையான அழகான நல்ல சொற்கள் நிறைய இருக்குது. ஆனால் பெரும்பாலான மக்கள் அதை பயன்படுத்துறது இல்லை. மோசமான தரமில்லாத வார்த்தைகளை பேசுகிறார்கள் இல்லையா? தப்பு தானே அது? அப்போது அந்த இனிய சொற்களை நாம் கூறாமல், நல்ல விதமாக நல்ல சொற்களை பேசாமல் இருந்தால் அது எதுக்கு சமம்? ஒரு நல்ல கனிந்த பழம் இருக்கும்பொழுது அதை சாப்பிடாம ஒரு காயை கடிக்கிறதுக்கு சமம். சரியா? இனிய சொற்களை பயன்படுத்த வேண்டும். பயன்படுத்தாவிட்டால் அது நல்ல கனிகளை உண்பதற்கு பதிலாக காய்களை கடிப்பதற்கு ஒப்பாகும் என்பதே இதன் பொருள். நாளை மீண்டும் சந்திக்கலாம். நன்றியுடன் நான்.